ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லோரும் ஒன்றா வாழ வேண்டாம் வேண்டும் பொட்டு பொட்டு நன்னந்து நான் வேணும் டூம் வேணும். நிலாவில் நீல் ஆம்ஸ்ட்ராங் காலடி வைக்கும்போது அங்கே வடை சுட்டுக்கிட்டு இருந்த ஆயா அவருக்கு வழி காட்டி விட்டுச்சான். அந்த மாதிரி நாங்கள் இந்த விகாரைக்கு போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆயா வழி காட்டி விட்டுச்சு. அது வேற யாரும் இல்லை, இந்த ஆயா தான். ரொம்ப நாளாக மண்டைக்குள்ளே ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, குழப்பம், தயக்கம், பிரச்சனை, ப்ராப்ளம். ஸோ என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வந்துச்சு ஒரு ஐடியா. அதான் ட்ரிப். சரி, இன்றைக்கி நம்ம போக போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அசப்புவ விகாரை. இது ஸ்ரீலங்காவில் ஊவா மாகாணத்தில் பண்டாரவளை டவுனுக்கு பக்கத்தில் கும்பல்வேலை அப்படிங்கிற பிரதேசத்தில் தான் இந்த அசப்புவ விகாரை இருக்குது. காத்திருந்தவன் கைக்கு கத்திப்பட நடிக்கையே சம்சாரமாக கிடச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த வீடியோ நமக்கு கிடச்சிருக்குது. சும்மா விடுவேனா நான்? வீடியோ முடிகிற வரைக்கும் விடாமல் பேசிக்கினே இருக்க போகிறேன். இந்த ட்ரிப்புக்கு நான், ஷாமு, பிரதீஷா 3 பேர் தான் வந்திருப்போம். ரொம்ப நேரம் நடையா நடந்து உச்சிக்கு போன உடனே செம்மையான ஒரு வியூ பாயிண்ட்டோட சுட குரக்கன் கஞ்சி ஒன்று வெல்கம் ட்ரிங்காக கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு மேலே விகாரைக்கு போனோம். உண்மையை சொல்லணும்னா ஜஸ்ட் வாவ், என்ன மாதிரி வேலைப்பாடு நடந்திருக்கு. கண்ணுக்கு குளிர்ச்சியாக மட்டும் இல்லை, மனசுக்கு நிம்மதியாகவும் இருந்த ஒரு அழகான இடம். கடல் மட்டத்திலேருந்து 1300 அடி உயரத்தில் இருக்க இந்த மலை கிட்டத்தட்ட 2007ஆம் ஆண்டு கட்ட ஆரம்பித்து 2024 கட்டிட வேலைகள்லாம் முடிஞ்சிருக்குது. அசப்புவ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, புத்த மதகுருமார்கள் வந்து தியானம் செய்கிறதுக்காக கட்டப்பட்ட இடத்தை தான் அசப்புவ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் சொல்லலை, கூகுளில் பார்த்தேன், உங்களுக்கு ஷேர் பண்ணேன். கடல் மட்டத்திலேருந்து 1300 அடி உயரத்தில் இப்போ நான் இருக்கேன். நினைக்கும் போது ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. பக்கத்தில் தானே இருக்குது அசப்புவப்பன் சிலை அப்படின்னு இப்போ வரைக்கும் யாரும் வராமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க, செமையான இடம். ஆகவே நீங்களும் விழித்திருங்க. வீட்டு எஜமான் எப்போது அழைப்பார் என்று தெரியாது. இது பைபிளில் ஒரு வசனம். இந்த வசனத்தை ஏன் இப்போ சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, நாம் நம்ம கூட இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறோமா, இல்லை நம்மளை நாம் சந்தோஷமாக வச்சுக்கிறோமா அப்படிங்கிறது 2வது கேள்வி. நம்ம உடம்புல கொஞ்ச காலத்துக்கு இருக்க போகிற இந்த ஆன்மாவை எந்த அளவு நம்ம சந்தோஷமாக வச்சுருக்கோம் அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு பதில் இல்லை. ஒரு காலத்தில் டைம் டேபிள் போட்டு படித்தோம். கொஞ்ச நாளைக்கு பிறகு டைம் டேபிள் போடாமலே டைம் டேபிள் போட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். இந்த டைம் டேபிள் வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு சரியான வழி இந்த பயணம். பயணிப்பதன் மூலமாக நம்மளுடைய ஆன்மாவை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கலாம். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என்னை பார்க்குறது ரொம்ப அரிது. ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், அதே நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க்கை மரணத்தை நோக்கி பயணிக்கிற இந்த வாழ்க்கை ஒரு நாள் முடிவுக்கு வரும்.
அதுவரை பயணிப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.